சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தயக்கமே வேண்டாம். இது உனக்கான பதிவுதான். ஒரு குடும்பமே உன் காலில் வந்து விழப்போகின்றது. அதை இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். எந்த குடும்பம் என்று தெரிந்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய். ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இவர்கள் ஒவ்வொருவரும் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க உனக்கு பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்ன வேண்டும் ஏது வேண்டும் உனக்கு புரிய முடியாத பல சூழ்நிலையில் இவர்கள் கொடுத்த காயங்களை எல்லாம் என் குழந்தை நீ தாங்கிக் கொண்டாய் என்பதுதானே உண்மை. சில சமயங்களில் எல்லாம் எதற்காக இந்த வாழ்க்கை என்று நீ எண்ணக்கூடிய நிலையில்தான் உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. ஏன் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாம் கூட நீ யோசித்திருக்கின்றாய். நீ எந்த ஒரு குடும்பத்திற்குள் விழுந்து விழுந்து உதவிகளை செய்தாயோ அந்த குடும்பத்திலிருந்து தான் இந்த அவமானம் உனக்கு கிடைத்தது என்பதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்லவா? இதை எல்லாமும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்கும் நேரம்தான் உன் சாயப்பா என்று உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடந்தது எல்லாமும் போதும். நீ உதவி செய்தது போதும். அதிலிருந்து உனக்கு கிடைத்த பலன்களும் போதும். இவர்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருந்து உனக்கு வேண்டும் என்றே கொடுத்திட்ட காயங்கள் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனைத்தான் நான் அறிவேன். உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தந்த ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று நான் அறிவேன். இந்த சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ தீர்த்து கொண்டு தான் இருக்கின்றாய். ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி இருந்த இந்த உனக்கு கொடுத்த நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கியதை நான் அறிவேன். உனக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளும் உனக்குள் ஏற்பட்ட காயங்களையும் என்னவென்று நான் அறிவேன். என் அன்பு குழந்தையே, முழுக்க முழுக்க ஒருவரை நாம் நம்புகிறோம். நாம் நம்மை பற்றிய எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். என்ன நடந்தாலும் அதை வெளிப்படையாக அவரிடத்தில் நாம் சொல்கின்றோம். இதற்காகவெல்லாம் என்ன காரணம்? நமக்குள் தோன்றுகின்ற பல பிரச்சனைகளுக்கும் நமக்குள் தோன்றுகின்ற இந்த காயங்களுக்கும் இவரிடத்தில் தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, இவர்களால் நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்களை நடத்த முடியவில்லை என்றாலும் இவர்களுடன் பேசும்பொழுது நாம் பிரச்சனைகளை பற்றி சொல்லும்பொழுது நாம் மனதிற்கு கிடைக்கின்ற ஒரு ஆறுதல், அந்த ஆறுதலைத்தான் என் குழந்தைகளிடத்தில் நீ தேடினாயே தவிர வேறு எதையுமே இவர்களிடத்திலிருந்து நீ எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நீ எதை இவர்களிடமிருந்து கிடைக்கப் பெறுவாய் என்று நினைத்தாயோ, எந்த ஒரு ஆறுதலை இவரிடத்திலிருந்து பெற முடியும் என்று நம்பினாயோ, அந்த ஆறுதல் உனக்கு இதுவரையிலும் கிடைக்கவில்லை. மாறாக உனக்கு ஆறுதல் சொல்வது போல இவர்கள் சொல்லிவிட்டு உன்னை நம்ப வைக்க இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது தோல்வியை தழுவி இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ பேசிய விஷயங்களும் நீ சொன்ன வார்த்தைகளையும் இவர்கள் எந்த அளவில் மற்ற இடத்தில் சென்று சொன்னார்களோ அது எல்லாமும் இப்பொழுது உனக்கு தெரிய வந்திருக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்களை நீ வெளிப்படுத்திய விதம் இவர்களுக்கு வேடிக்கையாக இருந்திருக்கிறது. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் இவர்கள் ரசித்திருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருந்து மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுத்து விடத்தான் இவர்கள் உன்னோடு பழகி இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு சுலபமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்வது கிடையாது. எல்லா மனிதரையும் எளிதில் நம்புவது கிடையாது. ஆனால் இவர்கள் உன்னிடத்தில் பேசிய விஷயங்களும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட விஷயங்களும் எப்பொழுதுமே உனக்குள் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை கொடுப்பது போல இருந்ததுதான் இவரிடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம். ஒவ்வொரு விஷயங்களும் இவரிடத்தில் நீ சொல்ல தொடங்கினாய். ஆனால் இவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்க தொடங்கி விட்டார்கள். இவர்கள் நீ சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்று விடாமல் மற்றவரிடம் பகிர்ந்து கொண்டதுதான் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மையாகும். நீ சொன்னது எதையெல்லாம் நம்பி இவரிடத்தில் சொன்னாயோ, அதிலும் குறிப்பாக நீ யாரை பற்றி பேசினாயோ அவர்களிடத்திலேயே சென்று அதை பற்றி சொல்லி உன்னை மேலும் மேலும் அதிகமாக இவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நீ வேண்டுமானால் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உன் சாயப்பா நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். அதனால் அப்பா, இதையெல்லாம் உனக்கு செய்யக்கூடியவர்களுக்கு சரியான நேரத்தில் தகுந்த தண்டனையை நான் கொடுக்கத்தானே வேண்டும். இதை இப்படியே நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இவர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? நானும் உன் கஷ்டங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதானே அர்த்தமாகிவிடும். அதனால் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு இதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு நிலையையும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்துவிட முயற்சி செய்யப் போகிறாய். அதற்கு உனக்கு உறுதுணையாக உன் சாயப்பா நான் உன்னுடன் இருக்கப் போகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
எந்த விஷயத்தையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும். நான் உனக்கு எதையெல்லாம் முன்னின்று நடத்த யோசிக்கின்றேனோ அப்பொழுது எல்லாம் என் குழந்தை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? இப்பொழுது கூட அப்பா சொல்லும்பொழுது, அப்பா அவர்கள் செய்தது தவறாகவே இருக்கட்டும், நாம் அவர்களை தண்டிக்க வேண்டாம். அவர்களுக்கு திறமை இருந்தால் திருந்திக் கொள்ளட்டும், இல்லையென்றால் இது இப்படியே போகட்டும். என் விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். தவறு என் மீதுதானே இருக்கின்றது. இவர்களை எல்லாம் நான் நம்பியது மிகப்பெரிய தவறல்லவா? இவர்களை எல்லாம் நம்பி நான் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய தவறுதான். இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த எந்த வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் இவர்களை நல்லவர்கள் என்று நம்பியதும் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் நான் நம்பிக்கை வைத்ததும் என்னுடைய தவறுதான். எதையுமே நான் கண் திறந்து பார்க்கவில்லை. ஏனென்றால் என்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் என்னை அந்த நிலையில் வைத்து விட்டது. எனக்கு இருந்த கஷ்டங்கள் என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தவிக்க விட்டு விட்டது. நான் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் இருந்ததுதான் இங்கு ஏராளம். இப்பொழுது உன்னுடைய வார்த்தைகளாலும் உன்னுடைய ஆசீர்வாதத்தினாலும் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை எனக்கு போதும். நான் விட்டு விலகிச் சென்று விடுகின்றேன். அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று தான் என் குழந்தை சொல்வேன். இதுதான் உன்னுடைய எண்ணம். இந்த மனதைத்தான் இவர்கள் இத்தனை காலமும் கேலியும் கிண்டலும் செய்து மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்தியும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ இவர்களை நம்பினாலும் நான் இனி இவர்களை நம்ப மாட்டேன். இனி ஒருபோதும் இவர்களுக்கு நான் எந்த வகையிலும் நல்லதை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உனக்கு நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எதிலும் நான் உடன் இருக்கும் இந்த நேரம் உன்னோடு நான் எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இந்த சாய் அப்பா உனக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதை மறக்காதே. என்னவென்று நீ எதையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதையும் மறக்காதே. நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் என்ன நடந்தாலும் உன் அன்பில் இந்த சாய் அப்பா எப்பொழுதுமே உனக்கான நல்ல மாற்றத்தை நான் தெரிந்து கொள்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று தெரிந்து கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாள் இந்த சாய் அப்பா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு தருணங்களையும் விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டது போல இனியும் புரிந்து கொள். இந்த குடும்பம் யார் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டுமா? ஒரு நிமிடம் அமைதியாக இரு. உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற பதற்றத்தை எல்லாம் நிறுத்து. யாரை பற்றியும் சொல்லி அப்பா நம் மனதை காயப்படுத்தி விடவோ என்று நினைப்பதை நிறுத்து. என் குழந்தையே, எதை பற்றி நான் உனக்கு சொல்வதாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் நீ ஒருபொழுதும் உனக்கு தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை முதலில் நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாய் அப்பா உனக்கென எதையும் உன் கைகளில் ஒப்படைக்க நினைத்துவிட்டு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கென்று கொடுக்க முழுமையாக எண்ணிவிட்டு எதிலும் உன் அப்பா நான் பெறக்கூடிய விஷயங்களை நீ சரியாக பெற்றுவிட முடிவு செய்து விட்டாய் என்றால் அப்பா சொல்வது போல இந்த குடும்பத்தை நான் சொல்லாமலேயே உன்னை அடையாளம் காண முடியும். இவர்கள் யார் என்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். யாரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இத்தனை காலமும் நீ சொல்லிக் கொண்டிருந்தாயோ, யாரிடத்தில் உன்னை பற்றி முழுமையான விஷயங்களை நீ தெரிந்து கொண்டிருந்தாயோ அவர்களை பற்றித்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. மீண்டும் மீண்டும் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் எடுத்து தருகிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் உன்னை எப்பொழுதுமே காயப்படுத்தாதபடி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லவா? யாரை பற்றி நீ யோசித்தாலும் சரி, எதை பற்றி நீ சிந்தித்தாலும் சரி, எப்பொழுதும் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்து உன்னை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேலியும் கிண்டலும் ஆளாக்கி இருக்கிறார்கள். யாரிடம் எந்த விஷயத்தை சொன்னோம் என்று நினைத்து இப்பொழுது நீ குழம்பிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ சற்று என்னவென்று தூசி தட்டிப்பார். யாரிடத்தில் எதை பகிர்ந்து கொண்டாய் என்று சற்று நீ சிந்தித்து எந்த விஷயங்களெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட நிலையை கொடுத்தது என்று சற்று யோசித்து நிச்சயமாக உன்னை பற்றி உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உனக்கென நான் சொல்வதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த தெய்வம் நமக்கு நடத்தும் எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்ற புரிதல் உனக்குள் வந்துவிடும்.
சாயப்பாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் எந்த நிலையிலும் மீட்டெடுக்க வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான புரிதல் கிடைக்க வேண்டும். சரி, இவர்களுக்கு இந்த தெய்வம் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என்ற கேள்வி இப்பொழுது உனக்குள் எழுந்திருக்கிறது. நம் சாயப்பா இவர்களுக்கு அப்படி எந்த விஷயத்தை செய்து கொடுக்கப் போகின்றார் என்ற கேள்வி உனக்குள் வந்திருக்கிறது அல்லவா? நான் நடத்துவதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. மாறாக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்பாய். இதையெல்லாம் வேலைக்காகாது. உன்னை சுற்றி நடக்கும் இவர்கள் இத்தனை நாளும் உன்னை படுத்திய பாடுகளுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதை சரியாகவும் தரமாகவும் கொடுக்கின்றேன். அதை நீயே உன் கண்களால் பார்க்கத்தான் போகின்றாய். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.